எப்போவுமே வியாழக்கிழமை வந்து வீடை பெருக்கி தொடச்சிட்டு பூஜை சாமானையும் தேய்ச்சிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு முடியாததால் வந்து வெறும் வீடை மட்டும் பெருக்கி தொடச்சி விட்டுருந்தேன். பூஜை சாமான் தேய்க்கலை. ஆனால் வந்து முதல் வாரம் சனிக்கிழமை வந்து பிறக்கறதால எப்படி தேய்க்காமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை ஈவினிங் போல் வாசலை மட்டும் கழுவி விட்டுட்டு வண்டி கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது. வண்டியும் அப்படியே கொஞ்சம் கழுவி விட்டுருந்தேன். பக்கெட்டில் தண்ணி எடுத்து சந்தியாக்கா வந்து ஒரு 3 மந்த் எனக்கு இந்த வண்டியை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நெக்ஸ்ட் மந்த் வந்து புகழ் பர்த்டேக்கு தான் வந்து வண்டி புக் பண்ணி எடுக்கலான் இருக்கேன். என்ன வண்டி வாங்குறதுன்னு தான் இன்னும் டிசைட் பண்ணல. எது பட்ஜெட்டில் வருதோ லோ பட்ஜெட்டில் அதை தான் எடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் இஎம்ஐயில். ஈவினிங் வந்து கோலம் போட்டுட்டு உள்ளே போயிட்டு பூஜை சாமான் தான் தேய்ச்சிட்டு இருந்தேன். தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் வந்து குங்குமம் மஞ்சள் அப்படியே ரெடியாக எடுத்து வச்சுட்டோன்னா மறுநாள் வந்து சனிக்கிழமை வந்து முதல் வாரம் வந்து வெறும் புளியோதரையும் சக்கரை பொங்கலும் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து எனக்கு ஸ்கூல் லீவ் இல்லை, எனக்கு ஸ்கூல் இருக்கிறதால போனோம். பசங்க 2 பேருக்கும் வந்து ஸ்கூல் லீவு தான், வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பெட்ரூம் ஜன்னலை கூட சாத்தாமல் ஓப்பனில் தான் வச்சு தூங்குவோம், காற்று வரலன்னு சொல்லிட்டு. ஏசி வாங்கினதுலேருந்து எல்லாமே அடைச்சிட்டு தூங்குறதால மழை பெஞ்சால் கூட தெரிய மாட்டேங்குது. நைட்டு நல்லா மழை பெஞ்சிருக்கு போல். வாசல்லாம் நல்லா குப்பையாக இருந்தது. வாசலை க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு சமையல்லாம் வந்து பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து புளியோதரை சக்கரை பொங்கல் மட்டும் பண்ணியிருக்கேன். முதல் வாரன்றதால ஏதாவது சிம்பிளாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது 2ம் பண்ணியிருந்தேன். டீயை போட்டு குடிச்சிட்டு நைட்டு இருந்த மிச்ச டிஃபனை நான் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை. ஸ்கூலில் வந்து இன்றைக்கி 8 o'clockலாம் வர சொல்லியிருந்தாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் டேன்றதால செலிப்ரேஷன் ஒர்க்லாம் அங்கே இருக்குது. அதனால் சமைச்சு வச்சுட்டு மட்டும் போயிட்டு அவங்க 3 பேரையும் சாமி கும்பிட்டுக்க சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து எப்பவும் போல் நம்ம ரெகுலர் ரொட்டீன் தாங்க. காலையில் மேட்டெல்லாம் ஊற வச்சுட்டு போயிருந்தேன். அதெல்லாம் துவச்சிட்டு கையில் தேய்க்க வேண்டிய சாமான் எல்லாமே தேய்ச்சிட்டு ஆக்சுவலாக இந்த வாரம் வந்து சண்டே வந்து அமாவாசைன்னு நினச்சிட்டு அப்பா வீட்டுக்கு முதல் வாரம் சாமி கும்பிட கூப்பிட்டுருந்தாரு. போக முடியல. நான் என்ன ஞாபகத்தில் சொல்லிட்டேன்னு தெரியல, அதனால் கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா சண்டே வந்து கிருத்திகைன்றதால நான் வந்து எல்லா கிருத்திகைக்குமே இலை போட்டு வந்து சாமி கும்பிட்றேன். என் பையனுக்காக வேண்டிக்கிட்டதால் இன்றைக்கி காலையில் வந்து வெண்டைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் வந்து பாயாசம் பண்ணியிருந்தேன். ஸ்கூல் நாள்னால் வந்து இந்த பசங்க வந்து லேட்டாக எழுந்துப்பாங்க. ஆனால் லீவ் நாள்னால் ஊருக்கு முன்னாடி எழுந்து வந்து புகழ் வந்து பாலை கொடுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கத்திட்டு நின்றுட்டு இருந்தான். புகழ் ப்ரஷ் பண்ணால் தான் பால் குடிப்பான். அதனால் வெயிட் பண்ணிகிட்ருந்தான் என்னை சீக்கிரமாக வாங்கம்மான்னு சொல்லிவிட்டு. சாமியை கும்பிட்டுட்டு நானும் பசங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க அப்பாவுக்கு இன்றைக்கி வேலை இருக்கிறதால அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங்காக வந்து மாவை வந்து காலையில் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் இருக்க மற்ற சமாவெல்லாம் வந்து தேய்ச்சி முடிச்சிட்டேன். லீவ் நாளில் சும்மா இருக்கலாம்னு நினச்சா கூட ஏதாவது ஒன்று பண்ணலான்னு மைண்டில் தோணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து பாலேடு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு 2 பாக்ஸுமே வந்து ஃபுல்லானதால் இந்த பாக்ஸில் இருக்க ஏடை பார்த்தாலே எனக்கு வெனிலா ஐஸ்கிரீம் ஞாபகம் தான் வரும். எப்போவுமே எடுக்கும் போதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஏடை வந்து நல்லா அடித்து எடுத்து நம்மளுக்கு நெய்க்கு ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு சாமான் தேய்ச்ச கையோடு வந்து ஏடை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நம்ம சில் தண்ணியை ஊற்றி அடித்தோன்னா நம்மளுக்கு வந்து ஏடு வந்து நல்லா அழகாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் எல்லாருமே டெய்லி பால் காசும்போது அந்த பாலை வந்து அப்பயே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து 1 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா அந்த வந்து ஏடை நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வரும். அந்த மாதிரி எடுக்கிற ஏடை வந்து நம்ம டெய்லி ஒரு டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் வரலுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா மிக்சியில் வந்து சில் தண்ணியை ஊற்றி நல்லா அடிச்சுட்டு நம்ம வந்து பெரிய பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக எடுத்து அதில் நல்லா அலசி 3 வாட்டி எடுத்ததுக்கப்புறமா கடாயில் நம்ம வந்து நெய்யை காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த டிஃபன் பாக்ஸில் ஓரளவுக்கு ஃபுல்லானதுக்கப்புறமா அதில் வந்து வெளியில் வரதால் இந்த மாதிரி தோசை ஊற்றுறதுக்கு சின்ன பாத்திரம் இருக்கும்ல, அதில் வந்து மிச்சத்தை வச்சுருவேன். அது வந்து சுட்டி சுட்டி அதுக்குள்ளே எந்த அளவுக்கு ஸ்டோர் ஆகுதோ ஸ்டோர் ஆகட்டும்ன்ட்டு சூடோடு மூடி வைக்காதீங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைங்க. எப்போவுமே வந்து நெய்யை வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏதாவது இந்த மாதிரி சில்வர் பாட்டிலில் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதிரி காய்ச்சி எடுத்ததை வந்து நான் ஏதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.